தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, உயிர் உள்ள இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. உடனே தூய ஆவியால் அவர் பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளுக்கிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுனுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று நாம் அனைவரும் தவக்காலம் முதல் ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாள், இந்த தவக்காலம் என்பது ஒரு சோகத்தின் காலம் அல்ல, மாறாக இவை இரக்கத்தின் காலம். இவை துக்கத்தான காலம் அல்ல, மாறாக மன்னிப்பின் காலம் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. தவக்காலத்தில் நம்ம யாரும் சோகமாக துக்கமாக இருக்குன்னு தேவை கிடையாது. மாறாக கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய மன்னிப்பையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகம், அந்த இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகம், இதை தான் கடவுளுடைய இரக்கத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. பார்த்தோம்னா இன்னைக்கு முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், ஆண்டவராய கடவுள் நோவாவுடன் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார். அந்த உடன்படிக்கையெல்லாம் என்ன? நம்மளால் முடிந்த உதவியை அடுத்தவர்களுக்கு செய்வது, நம்மளால் முடிந்த உதவிகளை அடுத்தவர் பகிர்ந்து கொள்வது, அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. அதை தான் ஆண்டவராய கடவுள் செய்தார். அதற்கு எடுத்துக்காட்டு நம்ம ஆண்டவராய கடவுள் மோசே கூட ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை. மோசைகிட்ட 10 கட்டளை கொடுக்குறாரு. ஆரோனுடைய கோலையை அங்கே கொடுக்குறாரு, மண்ணாக கொடுக்குறாரு. இந்த மாதிரி உடன்படிக்கையை ஆண்டவராய கடவுள் இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்தி கொண்டார். ஏன்? அவங்கள்ட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல ஆண்டவராய கடவுள். அவருடைய இரக்கத்தை மன்னிப்பையும் அந்த இஸ்ரேல் மக்கள் மீது இந்த உடன்படிக்கை வழியாக காட்டினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல இன்று நோவாவுடைய குடும்பத்தையும், நோவா கூட இருக்கின்ற ஆடுகள், மாடுகள், பறவைகள் அனைத்தையும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு அதை காப்பாற்ற, அவர்களை கண்காணிக்க, அவரை இரக்கத்தோடும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த உடன்படிக்கையை நோவா கூட ஏற்படுத்தி கொள்கின்றார். அவர் எதுவும் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்று நாமும் இந்த முதல் வாசகம் நமக்கு என்ன எடுத்து உரைக்குது என்றால், இந்த தவக்காலத்தில் நாமும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவராய கடவுள் போல. அது உடன்படிக்கை என்ன? ஒரு தாய், தந்தை, மகன், பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளணும். நீங்கள் யார்கிட்டையும் ஒருத்தரிலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்கிறது தான் அந்த உடன்படிக்கை. ஆண்டவராய கடவுள் எதையுமே எதிர்பார்க்கல. இஸ்ரேல் மக்களாக இருக்கட்டும், நோவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆண்டவராய கடவுள் எதையுமே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காமல் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். நாமும் அப்படிப்பட்ட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்போ கடவுளுடைய இரக்கமும் மன்னிப்பும் நிறைவாக கிடைக்கும். அந்த மக்களுக்கு கிடைச்சு, இஸ்ரேல் மக்களுக்கு கிடைச்சு. அந்த இரக்கம் மன்னிப்பு என்ன? அந்த பாலும் தேனும் வழியும் அந்த கானா தேசம் அவர்களுக்கு கிடைச்சது. அதுதான் அவர்களுக்கு அவர் கொடுத்த உடன்படிக்கை. இன்று நாம் நம்முடைய நற்செய்தியை எடுத்து பார்த்தோம் என்றால், இறைமகன் இயேசு தன்னுடைய திருமுழுக்கு பெற்றவுடன், தன்னுடைய திருமுழுக்கு முடிந்தவுடன், திருமுழுக்கு பெற்று கொண்டு இன்னைக்கு பாலை நிலத்திற்கு அனுப்பப்பட்டார். சென்று 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்பதை நமக்கு இன்றைய நற்செய்தி தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நற்செய்தியில் பார்த்தோம்னா 40 நாள் தனிமையில் இருந்தார். அது முக்கியம் நமக்கு. நம்ம தனிமையில் இருக்கையில் தான் இந்த சாத்தான் ரொம்ப வேலை செய்வான். இந்த ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்முடைய மனது எதையுமே சிந்திக்காமல்
அதுவும் நல்ல சிந்தனைகள், நற்குணங்கள், நற்செயல்களை சிந்திக்காமல் இருக்கும் பொழுது இந்த சாத்தான் நம்மை ஆள்கொள்வான். நம்மை ஆள்கொண்டு நம்மை தீய வழிக்கு இட்டு செல்வான். ஆனால் இறைமகன் இயேசு சாத்தானால் 40 நாள் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டு அவர் பட்ட கஷ்டம், துன்பம் எல்லாத்தையும் கடவுள் தன்னுடைய இரக்கத்தால் ஏற்றுக்கொண்டார். அதற்கு அங்கிருந்து அவர் வந்து உடனே அந்த கலிலேயாவில் அந்த பணியை செய்யறதுக்கு இந்த சாத்தானால் சோதிக்கப்பட்ட நாள் இருக்கே, அதிலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். அந்த பலத்தை பெற்றுக்கொண்டார், இரக்கத்தை பெற்றுக்கொண்டார், அவர்கிட்ட அந்த கடவுள்கிட்ட ஆசிரியை பெற்றுக்கொண்டார். சோதிக்கப்படும் பொழுதுதான் நம்மள்கிட்ட இரக்கமும் மன்னிப்பும் ஆசீர்வாதமும் அருளும் நிறையா கிடைக்கும். சோதிக்கப்படும் பொழுது இறைமகன் இயேசு அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பணியில் கலிலேயாவில் ஆரம்பிக்கின்றார். அதான் சொல்கிறாரு, கலிலேயாவுக்கு வந்தவுடன் காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். நற்செய்தி நம்ம இன்னைக்கு அந்த நற்செய்தியை முழுமையாக இறை வார்த்தையை நம்பி இறைவனோடு நம்ம பயணிக்க இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சலேசியார் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனை எப்படி வருகின்றது, இந்த சோதனையிலிருந்து எப்படி நாம் விடுபடலாம் என்பதை இந்த வருகின்ற நாட்களில் புனித பிரான்சிஸ் சலேசியார் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எடுத்துக்காட்டாக இன்று பார்த்தோம்னா, நம்ம எல்லாரும் நல்ல ஒரு துணி உடை அணியும் பொழுது எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, சில நேரத்தில் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா இவன் ரொம்ப பணக்காரனாக இருக்கிறான், ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் குவாலிட்டி லெஸ், கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் க்ளோத்து போட்டு கொஞ்சம் அங்கங்கே கிழிஞ்சு போட்டு போனால் இவன் ரொம்ப ஸ்டிஞ்சி ஃபெல்லவாக இருக்கான், ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாராம் அப்படின்னு காட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்படிப்பட்ட உலகத்திலாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புனித பிரான்சிஸ் சலேசியார் சொல்கிறார். எப்படின்னா, நம்ம சோதிக்கப்படுகின்றோம். நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் இந்த மக்கள் நம்மளை சோதனைக்கு உட்படுத்துவார்கள். நம்மளுடைய ட்ரெஸ்ஸு நம்ம கொஞ்சம் ஏழ்மையாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மக்கள் நம்மளை சோதனைக்கு உட்படுத்துவார்கள். அதனால் இந்த உலகத்தை நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது. நம்மளால் இந்த உலகத்தை திருப்திப்படுத்த முடியாது. இறைமகன் இயேசு அதை தான் செய்கிறார். இந்த உலகத்தில் தீய ஆவி, அந்த சாத்தான் கல்லை அப்பமாக்கும், மேலிருந்து குதியும் அப்படின்னு சொல்லையில் அவர் எதையுமே செய்யலை. அவரால் முடியும். ஏன்னா தீய செயலுக்கு அவர் திருப்திப்படுத்த விரும்பவில்லை, தீய செயலுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அதை தான் நமக்கு நீ சொல்கிறார். பரிவு, இரக்கம் இவற்றை கொண்டு, எண்ணத்தை கொண்டு தீய செயல்களை நம்மளால் வெற்றி கொள்ள முடியும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். நம்ம எல்லார் வீட்லேயும் ஆடுகள் இருக்கும். அந்த ஆடுகள் கொம்பு இருந்தாலும் கொம்பு இல்லாட்டினாலும், கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும், இந்த ஓநாய்க்குட்டிகள், ஓநாய்க்கள், நரிகள் அதை வேட்டையாடு நினச்சிட்டா அது எப்படி வேணுமானு வேட்டையாடிடலாம். அது வேட்டையாட விரும்பலை, சாப்பிட விரும்பலைன்னா சாப்பிடாது. அதே போல தான் நாமும் நம்முடைய சோதனைக்கு உட்பட இருந்தாலும் அதிலிருந்து விடுபட நினச்சோம்னா வெளில வந்துடலாம். அந்த சோதனையிலே திருப்பி இருக்குன்னு நினச்சோம்னா சாத்தனோட இணைத்து இருப்போம். நன்மையா தீமையா, ஜெபத்தின் வழியாக இந்த சோதனையிலிருந்து நம்ம விடுபடலாம் என்று புனித பிரான்சிஸ் சலேசியார் நமக்கு இன்றைக்கி எடுத்துரைக்கின்றார். இறைமகன் இயேசுவும் ஜெபத்தின் வழியாக அந்த சோதனையிலிருந்து விடுபட்டு தீய ஆவியை வென்றார். அதே போல் இன்று பிரான்சிஸ் சலேசியார் நமக்கு கொடுப்பது, நம்முடைய ஜெபத்தின் வழியாக இந்த சோதனையிலிருந்து விடுபடலாம் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். நம் அனைவரும் தொடர்ந்து இன்றைய நாளில் ஜெபிப்போம். நம்முடைய சோதனைகளை இறைவனிடம் ஒப்படைப்போம். அந்த சோதனையெல்லாம் அகற்றி நம்முடைய வாழ்விற்கு நற்குணங்களோடு நற்பண்புகளோடும் பயணிக்க நம்மை புனித பிரான்சிஸ் சலேசியார் அழைக்கின்றார். அவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆமேன்.